கதை சொல்ல போறோம். நீங்க பாருங்க. அண்ணா அண்ணா எனக்கு ஒரு கதை சொல்லுண்ணா. எனக்கு கதை கேட்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. உனக்கு தான் நல்லா கதை தெரியும்ல, சூப்பரா. சரி, கதை சொல்லுண்ணா. சரி, ஒரு கதை சொல்லலாம். என்ன கதை? குயவர் வளர்த்த கிடா. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஊர்ல ஒரு குயவரும் அவரோட மனைவியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 3 செல்ல பிராணிகள் இருந்துச்சாம். ஒன்று பூனை, 2வது நாய், 3வது ஒரு ஆடு. அவங்க அந்த குயவருக்கும் அந்த மனைவிக்கும் தாத்தா பாட்டி அளவுக்கு வயசாயிடுச்சான். அதனால அந்த பாட்டி அந்த 3 செல்ல பிராணிகள்கிட்டையும் போய் நீங்க 3 பேரும் போய் சம்பாதிச்சுட்டு வாங்க உங்களுக்காக. அதனால எங்களுக்கு வயசானால நீங்க போய் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பாட்டி சொன்னாங்களாம். அவன் மூணுத்துல முதல்ல அந்த பூனை போச்சான். அந்த பூனை போயிட்டு ஒரு செத்த எலியை கொண்டு வந்துச்சான். சிரிப்பா இருக்குதுல்ல. செத்த எலியை கொண்டு வந்து விட்டுட்டு ஆயாவோட காலில் அப்படியே நோஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆயாவுக்கு வந்தது கோவம். அதனால அந்த எலியை துரத்தியே விட்டாங்களாம். அப்புறம் அந்த நாய் போயிட்டு ஒரு எலும்பு துண்டு எடுத்து வந்திருக்கான். எலும்பு துண்டு எடுத்து இங்க போட்டுட்டு அப்படியே வாலாட்டிக்கிட்டே இருக்குதான். அப்புறம் ஆயா கோவம், மகா கோவம், குச்சி எடுத்து அடின்னு அடிச்சு துரத்தி விட்டாங்களாம். அப்புறம் அந்த ஆடு போயிட்டே இருக்குது. எங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் காட்டு வழியா போச்சு. அப்ப ஒரு புலி என்ன சொல்லுச்சு தெரியுமா? அது என்னடா கல்லும் முள்ளுமா இருக்கிற காட்டுல கலகலா வேணா யாரா வந்திருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். அப்ப அந்த ஆடு என்ன சொல்லுச்சு தெரியுமா? குயவர் வளர்த்த கீடா, கண்டக்க முண்டக்க பாயும் கீடா, மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த புலி என்ன சொல்லிச்சு தெரியுமா? நீ வரும்போது எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டுச்சான். அந்த கெடா என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் உனக்கு என்னோட காலோட சப்பை தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். சப்பை சாப்பிட்றதுக்கு. அப்ப அந்த புலி வலிய விட்டுச்சான். அந்த ஆடு அப்படியே போகுதான். அப்புறம் ஒரு நரி இருந்துச்சான். நரி என்ன பண்ணுச்சு? அதேதான் பண்ணுச்சு. முள்ளும் கல்லுமா இருக்கிற காட்டுல கலகலா வேணாம் யாரா வந்திருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். ஆடு என்ன சொல்லுச்சு? அதேதான் சொல்லுச்சு. குயவ வளர்த்த கீடா, கண்டக்க முண்டக்க பாயும் கீடா, மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப போயிட்டு வரும்போது என்ன கொடுப்பேன்ட்டு நரி கேட்டுச்சான். ஆடு நான் என்னோட காலோட சப்பை தரேன், நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த நரி வலி விட்டுருச்சான். அப்புறம் அந்த ஆடு போயிட்டே இருக்குதான். அப்ப அங்க மலைக்கு போய் சேர்ந்து மலையில போகும்போது ஒரு குடிசை இருந்துச்சான். அந்த குடிசையில ஒரு பாட்டி உலுக்கைய வச்சு அந்த இதெல்லாம் மஞ்சள் அத மாதிரிலாம் இடிச்சு இடிப்பாங்கல்ல, அப்படி இடிச்சிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஆடு போய் கேட்டுச்சான். ஆயா எனக்கு களைப்பா இருக்கு, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த ஆயா குடிசைக்குள்ள போய் தண்ணி கொண்டு வர போச்சான். அப்ப ஆடு என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த ஆடு அந்த உலுக்கைய திருடிக்கிட்டு போயிடுச்சான். அப்புறம்
திருடிட்டு போனக்கப்புறம் அங்கே ஒரு இன்னொரு குடிசை இருந்துச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனக்கப்புறம் அங்கேயும் ஒரு பாட்டி வந்து முறத்தை வச்சுக்கிட்டு இந்த இது பண்ணுவாங்கல்ல, அது கூட தெரியலையே, சரி பரமா பார்த்துக்கலாம். அவங்க வந்து புடைச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த ஆடு அதே தான் கிடைச்சா, தண்ணி வேணும்ன்ட்டு போய் ஆயான்ட்டு. அந்த ஆயா வந்து அவங்களும் அப்படியே போனாங்கன்னா அதுவும் முறத்தை தேடிட்டு வெடிச்சான். அப்புறம் இன்னொரு குடிசையா, அங்க ஒரு ஆயா கோழி சாக்கு இருக்குதுல்ல, அதை விரிச்சு போட்டு அதுல பாசம் பிடிச்ச காசெல்லாம் போட்டு விரிச்சு வச்சிருந்தாங்களாம், காய வச்சுட்டு இருந்தாங்களாம் வெயில்ல. அப்ப மறுபடியும் அந்த ஆடு அதே தான் கிடைச்சா, தண்ணி வேணும்ட்டு. அப்ப ஆயா உள்ள போன உடனே அந்த ஆடு என்ன பண்ணுச்சு தெரியுமா, கோழி சாக்கு மேல அப்படியே குதிச்சு உருண்டு பிறண்டு அந்த காசெல்லாம் அதோட முடியில சிக்க வச்சு அப்படியே போயிடுச்சான், ஓடியே போயிடுச்சான். அப்புறம் காட்டு வழியா போகும்போது நரி, அந்த அதே நரி வந்து வழி மறைச்சிச்சான். சப்பா கொடுக்குறேன்னு சொன்னியே எங்கன்னு கேட்டுச்சான். அப்ப அந்த ஆடு என்ன சொல்லிச்சு தெரியுமா, இங்க பார் பழைய மரம், இந்த மரத்தை வச்சு அடிச்சா அவ்வளோதான், வலி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஆடு மிரட்டுச்சான். அப்ப அந்த நரிக்கு ரொம்ப பயங்கர பயம், அப்படியே ஓடியே போயிடுச்சான். அப்புறம் அடுத்தது புலிகிட்ட எனக்கு சப்பை கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப ஆடு வந்து இங்கப்பா உலக்க இருக்கு, உலக்கைய வச்சு அடிச்சிருவேன், வலிக்கும் பயங்கரமா அப்படின்னு சொல்லிச்சான் ஆடு. புலி வந்து பயந்துட்டு ஓடியே போயிடுச்சான். அப்புறம் அந்த ஆடு அப்படியே போயிட்டே இருக்கு, வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. ஆயா வந்து சந்தோஷப்படுறாங்க, அம்பா நீ என்ன கொண்டு வந்துருக்கன்ட்டு. ஆயா கிட்ட பாயை வைக்க சொன்னாங்களாம். அப்புறம் அந்த ஆடு போய் அந்த பாயில போய் அப்படியே அதோட உடம்ப உழுக்குச்சான். நீ உழுக்கு பார்க்கலாம். அப்படி உழுக்குச்சான். அப்ப எல்லா காசும் கீழே விழுந்துச்சான். அப்புறம் ஆயாக்கு ரொம்ப சந்தோஷமா, அதனால இந்த ஆடை கட்டி பிடிச்சிட்டாங்களாம். அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்க. பை பாய்.